In the last video we saw what is custom duty, import, export. Import now bringing in goods from a place, bringing in goods into India from a place outside India, and export now going sending goods out of India to a place outside India. அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். Now custom duty pay பண்ணாதான் நம்ம வந்து goods வந்து வெளியே எடுத்துட்டு போக முடியும். ஸோ goods வந்து இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு அண்ட் இன்னும் அது வந்து கிளியரன்ஸ் வரல, அதாவது பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணாத வரையும் அது இம்போர்ட்டட் கூட்ஸ். ஓகே, இப்போ பில் ஆஃப் என்ட்ரியை பற்றி பார்க்கலாம். பில் ஆஃப் என்ட்ரி இஸ் ஆஃப் டூ டைப்ஸ்: பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் ஹோம் கன்சம்ஷன், பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் வேர்ஹவுஸ். பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் வேர்ஹவுஸ் அண்ட் பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் ஹோம் கன்சம்ஷன். அதாவது என்னன்னா, ஒரு கூட்ஸ் வருது, ஸ்ட்ரைட்டாக அந்த கூட்ஸை நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா பில் ஆஃப் என்ட்ரி கூட்ஸ் ஃபார் ஹோம் கன்சம்ஷன். அதே மாதிரி இல்லை நான் வந்து வேர்ஹவுஸில் வச்சுருக்கேன், ஆஃப்டர் சம் டைம் I'll be taking out the goods அப்படினா அது வந்து goods sent to warehouse. Now relevant date for determination of rate of duty. இப்போ வந்து bill of entry file பண்ணும்போது I have to pay the custom duty. Okay, what will be my rate of duty அப்படின்றது question ஆகும். Now first வந்து goods cleared for home consumption, what we discussed. நான் வந்து goods வந்து home consumptionக்காக எடுத்துட்டு போறேன் அப்படினா bill of entry நான் ஃபைல் பண்ற date or date of arrival of conveyance or entry inward. இந்த மூணு டேட்ல எது லேட்டரா இருக்கோ அந்த டேட்ல என்ன ரேட் ஆஃப் டியூட்டி இருக்கோ அந்த ரேட் ஆஃப் டியூட்டில ஐ ஹேவ் டு பே த கஸ்டம் டியூட்டி. சி ஃபர்ஸ்ட் வந்து goods cleared for home consumption, right? இப்போ goods cleared for home consumption னா வாட் இஸ் த ரேட், என்ன டேட்ல இருக்கிற ரேட் நான் எடுத்துக்கணும். டே வைஸ் மாறுது அப்படின்றதுனால எந்த டேல இருக்கிற ரேட் நான் எடுத்துக்கணும் அப்படின்ற क्वेश्चन வருது. ஸோ என்னென்ன டேட்டு, பில் ஆஃப் என்ட்ரி டேட், டேட் ஆஃப் arrival of conveyance or entry inward. இந்த மூணு நாள்ல whichever is later வருதோ அந்த டேட்ல இருக்கிற ரேட்டை you have to pay. Second one, goods cleared for warehouse. இப்போ நான் வந்து goods வந்து warehouse பண்றேன். இந்த மாதிரி கேஸ்ல என்ன ஆகும், அப்போ presentation of ex bond bill of entry. இது என்ன சார் ex bond bill of entry? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we discuss goods வந்து home consumptionக்கு போகும் or goods வந்து வேர் ஹவுஸுக்கு போகும். இப்போ வேர் ஹவுஸுக்கு போகுதுன்னா அங்கே ரெண்டு பில் ஆஃப் என்ட்ரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் கன்சம்ஷனுக்கு போகுதுன்னா ஒரு பில் ஆஃப் என்ட்ரி, பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் ஹோம் கன்சம்ஷன். இப்போ வேர் ஹவுஸ்க்கு போகுதுன்னா பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் வேர் ஹவுஸ். அதுலயும் ரெண்டு இருக்கு, ஒன்று இன்டூ பாண்ட், இன்னொன்று எக்ஸ் பாண்ட். வாட் இன்டூ பாண்ட் அண்ட் எக்ஸ் பாண்ட் அது என்னன்னு பார்க்கணும். இப்போ வாட் ஆர் த கூட்ஸ் கிளியர்ட் ஃபார் வேர் ஹவுஸ்னா, கூட்ஸ் கிளியர்ட் ஃப்ரம் வேர் ஹவுஸ்னா எந்த டேட் அன்னைக்கு எந்த ரேட் ஆஃப் டியூட்டி நான் எடுத்துக்கணும்னா, என்னைக்கு ஐ எம் ப்ரெசென்டிங் எக்ஸ் பாண்ட் பில் ஆஃப் என்ட்ரி இருக்குல்ல, அது நான் என்னைக்கு ப்ரெசென்ட் பண்றேனோ அந்த டேட்ல இருக்கிற டியூட்டியை நான் எடுத்துக்கணும். தேர்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் என்னைக்கு கொடுக்குறாங்களோ அன்னைக்கு நான் வந்து அந்த டியூட்டியை எக்ஸ்போர்ட் டியூட்டியை நான் பே பண்ண வேண்டிய தேவை. அப்புறம் பேகேஜ் வந்து பேகேஜ் டிக்ளரேஷன் டேட்ல, அதர்ஸ் எல்லாமே என்னைக்கு நான் டேட் ஆஃப் பேமெண்ட் என்னைக்கு நான் டேக்ஸ் பே பண்றேனோ அந்த டேல என்ன கஸ்டம் டியூட்டி இருக்கோ ரேட் இருக்கோ அந்த ரேட்டை நான் எடுத்துக்கலாம். அது மாதிரி போஸ்டல் கூட்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு இருக்கு. நான் இப்போ போஸ்டல் கூட்ஸ் ஏதாவது நான் இம்போர்ட் ஆகுது உள்ள வருது அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கூட்ஸ் டு பிஓக்கு நான் வந்து கூட்ஸை வந்து கொடுப்பேன், இந்த கூட்ஸ் எல்லாம் எனக்கு வருது அப்படின்னு. or date of arrival of the conveyance, whichever is later. அதே எக்ஸ்போர்ட்னா date of exporter delivers the goods. என்னைக்கு கூட்ஸ் வந்து டெலிவர் ஆகுதோ, அதாவது டிபார்ச்சர் ஆகுதோ அன்னைக்கு அந்த டேட்டை வந்து ஐ வில் பி டேக்கிங் இட் as அந்த டேட்ல இருக்கிற ரேட் ஆஃப் டியூட்டி ஐ வில் பி டேக்கிங் இட் as கஸ்டம் டியூட்டி ரேட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கூட்ஸ் கிளியர்ட் ஃபார் ஹோம் கன்சம்ஷன், கூட்ஸ் கிளியர்ட் ஃப்ரம் வேர் ஹவுஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ், பேகேஜ், others postal goods. So first வந்து goods cleared for home consumption na bill of entry date of entry date of arrival of conveyance or entry inward. இந்த மூணுல whichever is later date to be the date considered for rate of duty. Next வந்து goods cleared from warehouse. இப்போ goods வந்து warehouse ல இருந்து clear ஆகுதுன்னா presentation of ex bond bill of entry. மூணாவது எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ்னா லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் என்னைக்கு கொடுக்குறாங்களோ அந்த டேட்ல இப்போ அசசபிள் வேல்யூ இருக்கும், அந்த அசசபிள் வேல்யூக்கு என்ன ரேட் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கொஸ்டின். இப்போ இந்த டேட்ல இருக்கிற ரேட்டை யூ அப்ளை, அதுதான் இந்த ப்ரொவிஷன்ஸ் சொல்ல வரும். அண்ட் போஸ்டல் கூட்ஸ் எவ்ரிதிங் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொத்த கஸ்டம்ஸ்லேயும். ரிலவெண்ட் டேட் ஆஃப் ஃபார் டிட்டர்மினிங் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நம்ம ரேட் ஆஃப் டியூட்டி பார்க்குறோம். ஜென்ரலாக இது வந்து கஸ்டம் டியூட்டி எல்லாமே வந்து ஒன் கண்ட்ரி வித் அனதர் கண்ட்ரி, ஒரு 2 கண்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால ஃபாரெக்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். எந்த டேட் எடுக்கிறது, ஏன்னா ஒரு நாளைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். எந்த டேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கொஷின் வரும். அந்த மாதிரி கேஸில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கூட்ஸ் கிளியர் ஃபார் ஹோம் கன்சம்ஷன்னா ப்ரெசன்டேஷன் ஆஃப் பில் ஆஃப் என்ட்ரி. அதாவது நான் பில் ஆஃப் என்ட்ரி ப்ரெசென்ட் பண்ணுறேன்ல, அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ, அன்னைக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணுற கூட்ஸோட வேல்யூ வந்து $25,000 வச்சுக்கோங்க. இந்த $25,000 வந்து நான் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணணும். ருப்பியில் கன்வெர்ட் பண்ணால் தான் நான் எவ்வளோ இம்போர்ட் டியூட்டி பே பண்ணணுன்றது எனக்கு தெரியும். இப்போ இந்த ருப்பியில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாட் இஸ் மை எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வரும். அதுக்காக இந்த ப்ரொவிஷன்ஸ். இப்போ கூட்ஸ் வந்து ஹோம் கன்சம்ஷனுக்காக கிளியர் ஆயிருக்கு அப்படின்னா ப்ரெசன்டேஷன் ஆஃப் பில் ஆஃப் என்ட்ரி. இல்லை கூட்ஸ் கிளியர் ஃப்ரம் வேர்ஹவுஸ்க்காக கிளியர் ஆகுதுன்னா ப்ரெசன்டேஷன் ஆஃப் இன்டூபார்ன் பில் ஆஃப் என்ட்ரி. முன்னாடி வந்து என்ன பார்த்தோம், எக்ஸ்பார்ன் பில் ஆஃப் என்ட்ரி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்னா இன்டூபார்ன் பில் ஆஃப் என்ட்ரி அப்படின்றத பார்க்குறோம். மூணாவது வந்து கூட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா டேட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஷிப்பிங் பில் வந்து எக்ஸ்போர்ட்டர் கொடுப்பாங்கல்ல, அந்த டேட்ல என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கோ அதை எடுத்துக்கணும். இப்போ பில் ஆஃப் என்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பில் ஆஃப் என்ட்ரி இருக்குல்ல, அதை பார்த்துக்கலாம். பில் ஆஃப் என்ட்ரி ஃபர்ஸ்ட் பார்த்தது 2. ஒன்று பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் ஹோம் கன்சம்ஷன், பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் வேர்ஹவுசிங் ஆஃப் கூட்ஸ். இந்த வேர்ஹவுஸ்ல another 2 டைப்ஸ். அது இன்டூபார்ன் பில் ஆஃப் என்ட்ரி, எக்ஸ்பார்ன் பில் ஆஃப் என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் ஹோம் கன்சம்ஷன், இட் இஸ் கால்ட் ஒயிட் கலர் பில் ஆஃப் என்ட்ரி. It will be in white color. Bill of entry for warehouse வந்து 2 types. அது வந்து for keeping the goods in warehouse. இப்போ goods வந்து இந்தியாவுக்குள்ள வருது, அதை நான் warehouse குள்ள எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு bill of entry ஃபைல் பண்ணணும். நான் warehouse-ல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு இன்னொரு bill of entry ஃபைல் பண்ணணும். warehouse குள்ள எடுத்துட்டு போங்கன்னு சொல்றதுக்கு ஃபைல் பண்றது inbound bill of entry, which is yellow color. warehouse வெளியே எடுத்துட்டு போங்கன்னு சொல்றதுக்கு it is called export bill of entry, it is green color. So white, yellow, green. Home consumption for keeping the goods for clearance from warehouse. It is the normal bill of entry, inbound bill of entry, export bill of entry. இப்போ நீங்க திருப்பி வந்து படிச்சு பாருங்க. Relevant rate of duty யும் relevant date for determination of exchange rate இப்போ படிச்சு பாருங்க. Goods cleared for home consumption, bill of entry date, date of arrival or entry inward, whichever is later. Goods cleared from warehouse na a presentation of ex-bond bill of entry. அதுவே rate of duty பாருங்க, presentation of into-bond bill of entry. இதுதான் difference, very important. At times confusing ஆ இருக்கும். 4 வாட்டி ரிவைஸ் பண்ணீங்கன்னா you will be getting good clarity. Now next one வந்து bill of entry to be filed before the end of next day. அதாவது இன்னைக்கு ஷிப் வருது அப்படின்னா next day ஃபைல் பண்ணணும், excluding holidays. Okay, following day on the conveyance arrives. Next வந்து bill of entry can be presented at any time not exceeding 30 days before the arrival. இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ஷிப் வந்து 1st April வருது அப்படின்னா 1/3 ல இருந்து 1/4 வரையும் நம்ம பண்ணணும், 30 days வரையும் பண்ணணும். அதுக்கு மேல அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது. இப்போ நான் வந்து பிப்ரவரி மாசமே பண்ண முடியுமானா முடியாது. minimum 2nd or 1st and the 30 days la 1st March la inda you can do. Clear? This is very important. In the questions illama you can't see any question paper. So how to determine the rate of duty, how to determine the rate of exchange is very 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 important. Customs la ஒரே important question அப்படினா இதுதான். Okay, so next one வந்து transit and transshipment பார்க்கலாம். Transitனா என்ன, transshipmentனா என்ன? Transit 53 ல வருது, transshipment section 54 ல வருது. What is transit na? Goods allowed to remain in the conveyance. அதாவது ஒரு goods வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும். ஃபர்ஸ்ட் ஒரு ஷிப் வரும், ஒரு பிளேஸ்க்கு போகும். அந்த பிளேஸ்ல இருந்து அந்த பிளேஸ்ல சில கூட்ஸை இறக்கிடும். இன்னொரு ஷிப் அதே கூட்ஸ் வந்து இப்போ ஒரு ஷிப் வருது, ஷிப்ல வந்து சில கூட்ஸ் இருக்கு. சில கூட்ஸ் வந்து சென்னையில் இறங்க வேண்டியதாக வரும், சில கூட்ஸ் வந்து மும்பையில் இறங்க வேண்டியதாக வரும், சில கூட்ஸ் வந்து கொச்சின்ல இறங்க வேண்டியதாக வரும். இந்த மாதிரி கேசஸ்ல வந்து எப்போ இதை வந்து டிரான்சிட்னுமோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கூட்ஸ் அலவுட் டு ரிமைன் இன் த சேம் கன்வெயன்ஸ்
and no supervision is allowed, generally allowed at all ports அப்படின்னா transit. அதாவது என்னன்னா ஒரு goods வருது, goods allowed to remain in the conveyance, அது இன்னொரு பிளேஸுக்கு போகுது. goods ஒரு பிளேஸுக்கு வருது, இன்னொரு பிளேஸுக்கு போகுது, இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஒரு இடத்துலயே இறக்கிட்டு போகுது அப்படின்னா அது பேர் டிரான்சிட். ஸோ சென்னைக்கு டிரான்சிட் ஆயிருக்கு, மும்பைக்கு டிரான்சிட் ஆயிருக்குமோ. டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அப்படின்னா என்னன்னா கன்வேயன்ஸே மாறும். இப்போ ஒரு 1000 kg ஒரு டன் ஆஃப் கூட்ஸ் வந்து ஒரு ஷிப் எடுத்துட்டு வருது, சும்மா வச்சுக்கோங்க, சும்மா வருது அப்படின்னா அங்கே வந்து ஒரு 200 kg இறக்கின உடனே கூட்ஸோட வெயிட் கம்மியாகும். ஸோ அதுக்காக அவங்க வந்து ஷிப்பையே மாற்றுவாங்க, கன்வேயன்ஸையே மாற்றி அந்த இன்னொரு ஒரு சின்ன கன்வேயன்ஸ், ஏன்னா பெரிய கன்வேயன்ஸுக்கு வந்து ஐ ஹாவ் டு பே மச். however for small conveyance I can pay lesser amount. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட்ஸை வந்து they will be changing it to another conveyance and they will be sending it to the another place. It can be within India or it can be outside India. அந்த மாதிரி கேஸை வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட். ஷிப் அதாவது கூட்ஸ் வந்து ஒன் ஷிப் டு அனதர் ஷிப் மாறுது அண்ட் த ஷிப் இஸ் கோயிங் ஆன் ஃபர்தர் ஜேர்னியில் அப்படின்னா அது பேர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட். கூட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஷிப்பில் வருது கூட்ஸை, அது கூட்ஸ் இறக்குறோம், இன்னொரு போர்ட்டுக்கு போகிறோம், இறக்குறோம், இன்னொரு போர்ட்டுக்கு போகிறோம், கூட்ஸ் இறக்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது டிரான்சிட். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிரான்சிட் அண்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட். Goods allowed to remain in the same conveyance. Records made in the manifest continues. No supervision is required. Generally allowed at all ports. அதே வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கன்வேயன்ஸ் சேஞ்சஸ், ரெக்கார்ட் டஸ் நாட் கண்டினியூ. ஏன்னா கூட்ஸ் இன்னொரு கன்வேயன்ஸ் போகும்போது ரெக்கார்ட்ஸும் மாறும். டன் பை த சூப்பர்விஷன், அது மாறும்போது சூப்பர்விஷன் ஆஃப் பிஓ முன்னாடி தான் மாறணும். அலவுட் இன் ஸ்பெசிஃபைட் போர்ட்ஸ். அதாவது டிரான்சிட் வந்து எல்லா போர்ட்ஸுக்கும் அலவுட், ஏன்னா ஒரு போர்ட்டுக்கும் தேவை இருக்கும், இறக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில போர்ட்ஸ் மட்டும்தான், பெரிய போர்ட்டில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, எல்லா போர்ட்லையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு டிரான்சிட் அண்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட், சிம்பிள் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து டெர்லெக்ட், ஜெட்சம், ஃப்ளோட்சம், பிரேக் அப்படின்வாங்க. டெர்லெக்ட்னா என்னன்னா கூட்ஸ் அபேண்டன்ட் பை த ஓனர் ஆஃப் த கூட்ஸ் வித்தவுட் எனி ஹோப் ஆஃப் ரிகவரி. அது ஷிப்பையே விட்டுட்டு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு ஷிப்பில் இருக்கிற கூட்ஸ் எனக்கு வந்து வேண்டாம், ஏன்னா ஹசார்டஸாக இருந்திருக்கும், அதனால அவங்க வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி விட்டுட்டு போகிறதெல்லாம் டெர்லெக்ட் அப்படின்வோம். ஜெட்சம்னா என்னன்னா சம்டைம்ஸ் வந்து கூட்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் நேச்சுரல் ப்ரெஷர், இப்போ நம்ம ஷிப்லேயே போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஷிப்பில் வந்து பிகாஸ் ஆஃப் சம் சால்ட் ரிலேட்டட் திங்ஸ் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சம்டைம்ஸ் ஷிப் வந்து ரொம்ப வெயிட் ஆகும், ஆர் சம்டைம்ஸ் ஷிப் வந்து ரொம்ப வெயிட்லெஸ் ஆகும். இப்போ ரொம்ப வெயிட் ஆகுது ஷிப் அப்படின்னா மூழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவசரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில கூட்ஸை வந்து வெயிட்டான பொருள் எல்லாம் அன்வான்ட் கூட்ஸ் எல்லாம் வந்து த்ரோ பண்ணுவாங்க. they will be throwing it into the sea so that the கூடோட அதாவது ஷிப்போட வெயிட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம்னு அந்த மாதிரி தூக்கி போடுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஜெட்சம் அப்படின்வோம். ஃப்ளோட்சம்னா என்னன்னா அந்த தூக்கி போட்ட பொருள் வந்து அப்படியே நிற்குது, யாரும் எதுவும் எடுக்கல, அப்படியே மிதந்துட்டு இருக்கு, அந்த சீலியே மிதந்துட்டு இருக்குன்னா அது பேர் ஃப்ளோட்சம் அப்படின்வோம். பிரேக் அப்படின்னா டைட்டானிக் மாதிரி, அதாவது ஷிப் வந்து ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி மூழ்கிடுச்சு, அந்த ஷிப் ஆனால் அப்படியே நிற்குது, நடுவில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இதை வந்து பிரேக் அப்படின்வோம். டெர்லெக்ட், ஜெட்சம், ஃப்ளோட்சம், பிரேக், இந்த மாதிரி ஒரு 4 கான்செப்ட் இருக்கு. தட் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மால் கான்செப்ட்ஸ். மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இம்போர்ட்னா என்ன, எக்ஸ்போர்ட்னா என்ன, இம்போர்ட் ரேட்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம், இம்போர்ட் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்றது புரிஞ்சிச்சா? ஓகே, நவ் இப்போ சம் ஸ்பெஷல் கேசஸ் பார்க்கலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம், எக்ஸ்போர்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ரீஇம்போர்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். வாட் இஸ் ரீஇம்போர்ட் ஆஃப் குட்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு 3 சினாரியோ இருக்கு, இந்த 3 சினாரியோவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் exported the goods. Now I am importing it. First நான் வந்து ஒரு goods வந்து நான் export பண்றேன் and now I am importing it. Now இப்போ நான் import பண்ணும்போது import duty pay பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா எவ்வளவு import duty pay பண்ணணும்? இதை வந்து நீ நார்மல் இம்போர்ட்டா ட்ரீட் பண்ணுவியா, ஆர் சார் நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு ரீசனுக்காக ரிட்டர்ன் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி நீ எக்ஸம்ஷன் வாங்குவியா அப்படின்றது கொஸ்டின். ஆக்ட் என்ன சொல்லுது, நீ ஒரு கூட்ஸ் நீ எக்ஸ்போர்ட் பண்ணிட்ட அண்ட் அது வந்து இம்போர்ட் பண்ணிருக்க, திருப்பி நீ இம்போர்ட் பண்ணியிருக்க அப்படின்னா
import duty is limited to the duty drawback claim. அதாவது நீ first export பண்ணும்போது export duty pay பண்ணிருப்ப. அந்த export duty எல்லாம் pay பண்ண உடனே you will be getting a duty drawback. நீ pay பண்ண டியூட்டியோட refund வாங்கியிருப்ப. ஜெனரலா வாங்குவாங்க. ஏன்னா export promotion is very important for our country. எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ it will be helping the country to grow. So எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இன்சென்டிவ் மாதிரி என்ன கொடுக்குறாங்க, ரீஃபண்டோ டியூட்டி ட்ராபேக்கோ கொடுப்பாங்க. அந்த ரீஃபண்டோ டியூட்டி ட்ராபேக்கோ நீ கிளைம் பண்ணியிருப்ப பார்த்தீங்கன்னா அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுன்றோம். அதாவது நான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், அந்த கூட்ஸை நான் திருப்பியும் இம்போர்ட் ஆகுது, அதே கூட்ஸ் திருப்பி எனக்கு இம்போர்ட் ஆகுதுன்னா your import duty won't be calculated based on valuation rules, custom duty, rate of exchange லாம். நீ என்ன டியூட்டி ட்ராபேக் கிளைம் பண்ணி உனக்கு கொடுத்துருக்காங்க ஆர் ரீஃபண்ட் உனக்கு கொடுத்துருக்காங்க அதை எனக்கு பே பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரீஃபண்ட் அதுதான் வந்து சொல்லியிருக்கான். ஐ ஹவ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டட் நவ் இம்போர்ட்டட் இம்போர்ட் டியூட்டி லிமிடெட் டு டியூட்டி ட்ராபேக் கிளைம் ஆர் ரீஃபண்ட் கிளைம் த டைம் ஆஃப் இம்போர்ட். ஹவவர் இது எப்போ அப்ளிக் ஆகுதுன்னா டைம் லிமிட் 3 years ஃப்ரம் த டேட் ஆஃப் எக்ஸ்போர்ட். அதாவது நான் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், 3 years கூட எனக்கு அந்த கூட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. 1 year in case of AAS and EPCG ஸ்கீம்னு FTPல படிப்போம். அந்த ஸ்கீமில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஆர் நார்மல் பேசிஸில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்போர்ட் 2 விதமாக பண்ணுறேன், ஏதோ ஒரு ஸ்கீம் பேஸில் பண்ணுறேன் ஆர் நார்மலாக பண்ணுறேன். இப்போ நீ நார்மலாக ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த கூட்ஸ் வந்து வித்தின் 3 yearsக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு இம்போர்ட் டியூட்டி ட்ராபேக். அதாவது டியூட்டி ட்ராபேக்கோ ரீஃபண்டோ நீ கிளைம் பண்ணியிருக்க பார்த்தியா, அந்த அளவுக்கு யூ பே தி இம்போர்ட் டியூட்டின்னு சொல்கிறான். However, if it is more than 3 years or 1 year in case of export which I have made as per the scheme, அப்படின்னா whatever normal duty which you have to pay on the import you have to pay. இந்த ஸ்பெஷல் கேஸ் வந்து எப்போனா 3 yearsக்குள்ள திருப்பி வந்து இம்போர்ட் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான். இப்போ 4 years ஆயிடுச்சுன்னா நீ நார்மலாக அந்த குட்ஸ்க்கு என்ன இம்போர்ட் டியூட்டி பே பண்ணுவியோ அந்த டியூட்டியை பே பண்ணணும். இதுதான் கான்செப்ட். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் exported it for repair. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கூட்ஸை நான் இம்போர்ட் பண்ணுறேன், அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எதுக்காக பண்ணுறேன், ரிப்பேர். தென் ஐ எம் ரீஇம்போர்ட்டிங் பேக். ஃபர்ஸ்ட் வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன், ரைட். நெக்ஸ்ட் ஐ எம் எக்ஸ்போர்ட்டிங் இட். ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குது, அந்த இஷ்யூஸ்க்காக ஐ எம் எக்ஸ்போர்ட்டிங் இட் பேக். ஆஃப்டர் தட் ஐ எம் ரீஇம்போர்ட்டிங். அந்த ரிப்பேர்லாம் முடிஞ்சிடுச்சு, அந்த ரிப்பேர் முடிச்ச உடனே ஐ எம் கெட்டிங் இட் பேக். இந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணணும்னா, வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். First, I am getting the goods from one country. Country A ல I am getting a goods. அந்த goods வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், இம்போர்ட் டியூட்டி எல்லாம் பே பண்ணியாச்சு. பே பண்ண உடனே I am getting the goods. இப்போ அந்த கூட்ஸில் என்ன இஷ்யூனா, ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் வந்து எனக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க, நான் எக்ஸ்போர்ட் டியூட்டியில் நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து ரிப்பேர் எல்லாம் பண்ணிவிட்டு ஐ வில் பி ரிட்டர்னிங் இட் பேக் டு யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த கூட்ஸை வந்து சார் இது ரிட்டர்ன் சார் அப்படின்னு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். திருப்பி அவன் ரெக்வயர்ட் ரிப்பேர் எல்லாம் பண்ணிவிட்டு he is sending the goods back to me, right? இப்போ sending the goods back to me, இப்போ I am re-importing it. இப்போ சார் whether you can say that சார் நான் வந்து ஆல்ரெடி நான் இம்போர்ட் டியூட்டி பே பண்ணிட்டேன் சார் இந்த கூட்ஸுக்கு, நான் அதுக்கு திருப்பி பே பண்ணணும்னு நீ கேட்கலாம். அதுக்காக ஆக்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இம்போர்ட் டியூட்டி இஸ் லிமிட்டட் டு த காஸ்ட் ஆஃப் ரிப்பேர். நீ வந்து ஃபுல் அமௌண்ட், ஃபுல் மிஷினோட காஸ்ட்டுக்கெல்லாம் பே பண்ணாத. அவங்க ஏதோ ரிப்பேர் பண்ணியிருக்காங்கல்ல, காஸ்ட் ஆஃப் ரிப்பேர் ஏதோ ஆயிருக்குல்ல, அந்த காஸ்ட் ஆஃப் ரிப்பேர் ப்ளஸ் ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸுக்கு யூ பே த இம்போர்ட் டியூட்டி அண்ட் லீவ். அதாவது இப்போ நான் இங்கேருந்து ஒரு கூட்ஸ் அனுப்புகிறேன், அந்த கூட்ஸ் ரிப்பேர் ஆகுது, அந்த கூட்ஸ் ரிப்பேர் பண்ணி அவன் திருப்பி அனுப்புகிறான். இதுக்கு ரிப்பேர் காஸ்ட் அப்ளிகபிள். அதாவது ஆல்ரெடி நான் மிஷின் காஸ்ட்டை வந்து இன்கர் பண்ணியாச்சு, அது கஸ்டம் டியூட்டி பே பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவதாக என்ன நடக்குது, நான் கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், திருப்பி இம்போர்ட் பண்ணுறேன். இதில் என்ன வேல்யூ அடிஷன், நான் அனுப்பும் போது ஃப்ரைட்டு இன்சூரன்ஸ் கிளைம் இன்கர் பண்ணியிருப்பேன், ரிட்டர்ன் வரும்போதும் ஃப்ரைட் இன்சூரன்ஸ் இன்கர் பண்ணியிருப்பேன், அண்ட் இந்த கூட்ஸ்க்கு வந்து ரிப்பேர் காஸ்ட் ஆகும். இந்த 3, அதாவது ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் ஆன் சென்டிங் இட், ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் ஆன் கெட்டிங் இட் பேக், அண்ட் த காஸ்ட் ஆஃப் ரிப்பேர், இந்த 3த்துக்கும் சேர்த்து you pay the import duty. இந்த 3த்துக்கு மட்டும் நீ import duty pay பண்ண, value of the machineryக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் இந்த செகண்ட் இது. First I have imported, then I have exported it back for repair, then I am getting re-imported it back. இந்த மாதிரி கேசஸ்ல வரும். However, இதுக்கும் என்ன சொல்றாங்கன்னா, time limit for re-import shall be 3 years of export.
அதாவது நான் ஒரு கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த ரிப்பேர் வந்து 3 வருஷத்துல முடிஞ்சு எனக்கு வரணும். இல்லை எனக்கு 5 வருஷம் ஆகுது 6 வருஷம் ஆகுதுன்னா திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள். நீ ஃப்ரெஷ்ஷாக ஃபுல் அமௌண்ட் ஃபுல் வேல்யூ ஆஃப் த மிஷினரிக்கு யூ ஹாவ் டு பே த கஸ்டம் டியூட்டி. However, it is not applicable for repairs amounting to manufacture. இப்போ இந்த ரிப்பேர் வந்து ஃப்ரெஷ் மேனுஃபேக்சராகவே மாறுது. இந்த ரிப்பேர்னால அந்த கூட்ஸோட நேச்சரே மாறுது, கேரக்டரே மாறுதுன்னா திஸ் இஸ் நாட் applicable. Next one is same. I have exported goods returned for repair. I am re-importing it back. இந்த மாதிரி கேசஸ்ல இது எல்லாமே நார்மல் ஒன். You can read it and you can know. So this is with respect to re-import of goods. Hope it is clear.